வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழக அரசின் திட்டத்தால் நீலகிரி வனக்கோட்டத்தில் குட்டிகளுடன் அதிக அளவு தென்படும் வரையாடுகள். அழிவின் நிலையிலிருந்து நீலகிரி தார் எனப்படும் வரையாடுகளை பாதுகாக்க 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 25 கோடி நிதி ஒதுக்கி நீலகிரி வரையாடு திட்டத்தை தொடங்கினார். அதன் எதிரொலி நீலகிரி வனக்கோட்டத்தில் குட்டிகளுடன் அதிக அளவு தென்படும் வரையாடுகள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் மிக உயரமான மலைகளில் கூட்டமாக வாழக்கூடியவை. செங்குத்தான பாதைகளில் ஏறுவதில் மிகவும் திறமையானது. ஈர்ப்பு விசையை எதிர்க்கும் திறன்களுக்கும் பெயர் பெற்றது. சங்கத்தமிழ் இலக்கியங்களில் நீலகிரி தார் எனப்படும் வரையாடுகளை பற்றிய குறிப்புகள் அதிக அளவு உள்ளன. தமிழ்நாட்டில் நீலகிரி, வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரிலும் கேரளாவில் மூணாறு போன்ற பகுதிகளில் மட்டுமே இவை வாழ்கின்றன. கடந்த காலங்களில் அதன் வாழ்விடங்கள் அழிப்பு, வேட்டை போன்ற சில காரணங்களால் வேகமாக அழிந்து வரும் இனமாக கண்டறியப்பட்டது. இதனை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீலகிரி வரையாடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி வைத்தார். அத்துடன் வரையாடுகளின் வாழ்விடங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது, அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வது, இதனை பாதுகாக்க வன ஊழியர்களை கூடுதலாக நியமிப்பது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 25 கோடி நிதியை ஒதுக்கினார். இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குருத்தி தேசிய பூங்கா பகுதியில் குறைந்த அளவில் காணப்பட்ட வரையாடுகள் கடந்த 2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 300க்கும் மேற்பட்ட வரையாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தற்பொழுது முக்குருத்தியில் மட்டுமே கூட்டமாக வாழ்ந்த வரையாடுகள் கடந்த சில மாதங்களாக அவலாஞ்சி வனப்பகுதிக்கு உட்பட்ட கொள்ளேரிபெட்டா மலைத்தொடரில் தற்பொழுது குட்டிகளுடன் தென்படுகிறது. அவ்வாறு தற்பொழுது அவலாஞ்சி மலைத்தொடரில் வரையாடுகள் வர துவங்கியுள்ளதால் முதலமைச்சர் கொண்டு வந்த நீலகிரி வரையாடு திட்டத்தின் மூலம் வனத்துறையினர் அடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைத்துள்ளதாகவும், அவலாஞ்சி மலைத்தொடரில் தற்பொழுது வரையாடுகள் உலா வருவது வனத்துறையினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்டட்லாம் இம்ப்ரூவ் பண்ணி தரம் உயர்த்தி மீண்டும் அந்த இடத்துல நீலகிரி தாரெல்லாம் அதோட வாழ்விடத்துல சிறப்பாக செஞ்சு அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் முக்குருத்தி நேஷனல் பார்க்கு, நீலகிரி வனக்கோட்டம் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக நம்ம நீலகிரி தார் தென்படும். ஸோ திட்டத்தின் கீழ் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லப்படுற கொள்ளேரிபெட்டா, அப்பர் பவானி பகுதியில் தரம் குன்றிய காடுகளை தரம் உயர்த்தி மேம்படுத்தி மீண்டும் அந்த இடத்துல நீலகிரி தார் பாப்புலேஷன் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை ப்ராஜெக்ட் நீலகிரி தார் திட்டத்தின் கீழ் அரசு செயல்படுத்தி வருகிறது. வரையாடோட எண்ணிக்கை கண்டிப்பாக உயர்ந்து வருது. ஆண்டாண்டு நம்ம சென்சஸ் எடுத்துகிட்டு வரோம். சென்ற 2 ஆண்டுகளாக எடுத்துகிட்டு வரோம். சிங்க்ரனைஸ்டு சென்சஸாக மற்ற மாநிலங்களோட சேர்த்து, கேரளா மாநிலத்தோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். பாப்புலேஷன் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது.